தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று காலை புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவர் கண்ணன் மது போதையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மருத்துவமனை தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், நேற்றைய தினம் பேருந்து ஓட்டுநர் ஒருத்தர் மது போதையில் ஓட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? விக்னேஷ், அதாவது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள், உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பகுதியில் காலை 6 மணிக்கு கண்ணன் என்ற மருத்துவர் தற்பொழுது அங்கு சிகிச்சை என்பது அளிப்பதற்காக உள்ளே நுழைந்துள்ளார். தற்பொழுது அந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பே ஒரு பெரிய கிரில் கேட் ஒன்று அந்த கேட்டை திறந்து செல்வதற்கு பதிலாக அதை அடித்து மிகவும் ஒரு இதாகவே திறந்திருக்கிறார். திறக்கும் பொழுது அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த லூர்தமல்புரத்தைச் சேர்ந்த சரோஜா என்பவர், அவரது பக்கத்து வீட்டுக்காரர் உடல்நிலை குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக தற்சமயம் செல்லும் பொழுது கண்ணன் என்பவர் அந்த கிரில் கேட்டை மிகவும் அடித்து திறப்பதற்கு முயற்சி கொண்டிருக்கிறார். அவர் மது போதையில் தான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த அந்த சரோஜா என்பவர் தனது மொபைல் அந்த செல்போனில் அந்த வீடியோ பதிவு என்பதை எடுத்து சமூக வலைதளத்தையும் பதிவிட்டுள்ளார். அதுக்கடுத்து அவரிடம் நம்ம கேட்கும்போது இவர் மது போதையில் தான் இருந்து இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிய வந்தது. அருகிலிருந்து செக்யூரிட்டி உடனே அவரை அங்கிருந்து தனியாக கூட்டு சென்று இங்கே நிற்காதுங்கள், வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் சரோஜா செய்தியாளர்களிடம் நமக்கு கூறியது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு மருத்துவமனையிலேயே நாங்கள் சிகிச்சை பெறுவதற்காக, அதாவது ஒரு கூலி தொழிலாளி அன்றாட வாழ்வைக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அரசு மருத்துவமனை நாடி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்கேயே டாக்டர்கள் மது போதையில் இருப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தியது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வெளியே ஆட்டோக்காரர்கள், கொத்தனார்கள் இவங்கெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் செய்யறது தவறுதான், இது உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்காங்க. மேலும் இது குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தரப்புல இந்த டீன் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கையில், நான் அமைச்சர் மீட்டிங்கில் இருப்பதால் தற்பொழுது என்னால் பேச இயலாது, எனக்கு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்புங்கள், நான் பதிவிடுகிறேன் என தெரிவித்தார். மேலும் அந்த பதிவு என்பது திரும்ப அவர் செய்யவில்லை. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு உறவிட மருத்துவரிடம் தொலைபேசியில் கேட்கும்போது அவரிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கார். மேலும் டீன் மீட்டிங்கில் இருப்பதால் முடிந்து வந்த பிறகு அவருக்கு சோகாஸ், அதாவது கண்ணன் என்பவருக்கு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி அவரிடம் விளக்கம் கேட்டு உடனடியாக உரிய மருத்துவ ரீதியாக உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அடுத்தடுத்து தீவிர நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜன்.